ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி சின்சானோட ஹாரர் மூவியை பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், இது என்னோட புது சேனல். ஸோ காய்ஸ், நம்ம ஆரம்பிச்சிலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு, அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், எபிசோடு ஸ்டார்டிங்கில் சின்சானும் அவங்க வீடியோ காமிப்பாங்க. அதில் சின்சானும் அவங்க அப்பாவோ யோசிச்சுருப்பாங்க எந்த மூவியை பார்க்குதுன்னு. அப்போ ஹேரி வந்து ஒரு டிவிடி எடுத்து பார்ப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலன்ட்டு ஹேரி வந்து இன்னொருத்த பார்ப்பாங்க. ஹேரி அதை யோசிச்சுன்னு இருப்பாங்க. அந்த கேப்பில் சின்சானும் ஒரு ஆக்ஷன் கம்மிங் மூவி பார்க்குறேன்னு சொல்லுவான். அப்போ யோசினும் மிச்சியும் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்க. அப்போ ஹேரியை பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கேப்பில் ஹேரி வந்து எதுக்குடா நீங்கள் வந்தீங்கன்ற மாதிரி யோசிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் மதியதை வீட்டு விட்டு போங்கன்னு வெட்டி விடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் சின்சானு ஆக்ஷன் கம்மி மூவியை பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பா என்னடா நம்ம பார்க்குறேன்னு அவன் பார்த்துங்கன்னு சொல்லி அப்போ யோசினும் மிச்சி ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ டிவிடி ஸ்டோர் கிடைக்கும். அந்த ஸ்டோர் ரொம்ப இருட்டாயிடுச்சு. யோசினும் மிச்சி 2 பேரும் உள்ளே போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ரொம்ப டிவிடி கிடைக்கும். அது டிவிடியோட வீடு மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் எவ்வளோ ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க. அந்த கேப்பில் ஒருத்தவன் இந்த மாதிரி எல்லாரும் மிச்சி பார்த்துருந்தா யோசின்னு ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாயிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் ஒருத்தன் வருவான். அப்போ இவங்களுக்கு ஒரு டிவிடியை கொடுப்பான். அப்புறம் அவன் முறிச்சு பார்ப்பான். என் டிவிடியை வாங்கிடுங்க, என் டிவிடியை வாங்குறேன். அதோட நெக்ஸ்ட் சீனில் இவங்க 2 பேரும் ஒரு வீடியோ ஆன் பண்ணினோம். அந்த பேய் அவங்கள உள்ளே இன்னொரு க்ளோன் வந்துச்சு. அதை அடுத்த சீனில் சின்சான் ஆக்ஷன் மூவி பார்க்குறேன்னு திரும்ப சொல்லுவான். அப்போ ஹேரி இல்லை, நான் இன்றைக்கி வேறு எந்த மூவி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அவர் யோசிப்பார். அந்த கன்ஃபியூஷனில் அப்போது இவங்க யோசிச்சு ஒரு க்ளோனும் இது வந்து இந்த டிவிடியை பாருங்கன்னு சொல்லுவாங்க. சின்சானுக்கு இது ரொம்ப விசித்திரமாக தெரியும். அவங்க அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து மிச்சி கிட்ட டிவிடி கொடுப்பாங்க. அந்த டிவிடியோ மிச்சி வாங்கி அப்புறம் மசாவை கூப்பிடுவேன் சின்சானை கால் பண்ணி. அதுக்கப்புறம் சின்சானு இந்த டிவிடி எடுத்துக்கொண்டு மசாவும் சொல்லுவான். அப்போ சின்சானே எடுத்துன்னு வந்துடுவான். அப்புறம் மிச்சியும் ஏறி இந்த டிவிடியில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறேன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும். அந்த ஷோவில் 2 பேர் ஒரு க்ளோன் இருக்கும். அந்த க்ளோன் வந்து இவங்க 2 பேர் மாதிரி மாறிடும். அப்போ இவங்க பார்த்து ரொம்பவே பயந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளோன் இவங்களை இவ்வளோ பேர் சின்சானையும் க்ளோன் ஆக்கணும்னு 2 பேர் வெளில வராங்க. அப்போ சின்சானை ஒருத்தர் வீட்டு ஃபுல்லாக வந்தப்போ சின்சான் தெரியாமல் ரிமோட்டோட பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவான். அப்புறம் சீன் முடிஞ்சிடும். ஸோ கைஸ், எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுத்திடுங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் காமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. நீங்கள் வீடியோ எப்படி இருக்குது. அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் காய்.